ஸோ கோட்லிங்ல வந்து ரிமெம்பர் மியூட்டபிள் ஸ்டேட் அதை போட்டு தான் பண்ணணும். ஸோ பென்சில் எழுதிருக்கோம். val ip வச்சுக்கிற இன்புட்டுக்கு ஈக்குவல் டு ரிமெம்பர் மியூட்டபிள் ஸ்டேட் ஆஃப் 0 தானே டபுள் கோட். ஓகேவா? நெக்ஸ்ட் காலம் தானே காலம் கூட டெக்ஸ்ட் ஃபீல்ட் தானே. புரிந்து விட்டதா? என்ன பண்ணிருக்கேன்னு புரிஞ்சிருச்சுல. அடுத்த பட்டன் ஆன் கிளிக் ஈக்குவல் டு. ஸோ இது கூட நான் கால் எழுதுறோம். ஓகே, இப்போ எனக்கு என்ன பண்ணணும்னா அந்த நம்பர் வரைக்கும் எல்லா நம்பர்ஸும் மல்டிப்ளை ஆகணும். கரெக்டா? நான் 5 கொடுத்தேன்னா எல்லா ஈவன் நம்பர்ஸும் மல்டிப்ளை ஆகணும். 2 into 4 ஆகணும். 6 2 into 4 into 6 ஆகணும். இவ்வளோ தானே. ஸோ ஃபர்ஸ்ட் நான் இன்டீஜராக மாற்றி எடுத்துக்கணும். அதுக்கு வந்து var n ஈக்குவல் டு ip டாட் வேல்யூ டாட் டு கரெக்டா? இப்போ உங்களுக்கே தெரியும் நம்ம சி சம் இந்த 2 வச்சு தான் விளையாடுவோம். நம்ம வந்து டைம் சம்ம 1 தான் இருக்கு. ஆனால் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். எல்லாம் குவைட்டா இருங்க. ஆக்சுவலி சியுமே நம்ம ஒன்று போடுறோம். அதுக்கப்புறம் while c is less than n கரெக்டா? ஆக்சுவலி less than equal to நான் அந்த நம்பர் சேர்ந்து ஆகணும். இப்போ சம் நீங்க எப்படி பிளஸ் ஈக்குவல் டு போடலாமா அப்படி இன்டூ ஈக்குவல் டு போடலாம் தெரியுமா? அப்படின்னா சம் ஈக்குவல் டு சம் இன்டூ சி. சி பிளஸ் ஈக்குவல் டு 1. இங்க மட்டும் சிஎல் போடணும். எதை சிஎல் போடணும்? சம்ம தானே. அதுவே நீங்க ஃபுல் லைன் வச்சு கூட பண்ணிக்கோங்க. ஓகே, இவ்வளவுதான். நம்ம இதே மெத்தடியே ரொம்ப நேரமா பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அப்படியே இன்வெல்ஸ் வச்சு சொல்லி கொடுத்துருக்கேன். இங்க வந்து பிளஸ் ஈக்குவல் டு 2 வரும். கரெக்டா? நீங்க வந்து இன்னொரு மெத்தடும் இருக்கு. இப்படி போட்டதுனாலும் கரெக்ட் தான். என்னன்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா if p mod 2 equal to சொல்லுவோம். c mod 2 equal to 0 னா it's an even number. கரெக்டா? அப்படின்னா மட்டும் sum into equal to 2 into equal to c. இத போட்டுட்டு c equal to c plus 1 போட்டுக்கலாம். புரிஞ்சுதா? ஸோ ஒவ்வொன்றும் ஆட் ஆகிட்டே இருக்கும். ஆனா அது ஈவன் நம்பர் மட்டும் தான் மல்டிப்ளை ஆகும், இல்லைன்னா ஆகாது. புரிஞ்சிருச்சா? புரியுதானே? இதுக்கு அவுட்புட் ட்ரேஸ் பண்ணி காமிச்சிட்டுமா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன n ஈக்குவல் டு இன்புட் என்ன கொடுக்கலாம்? 5 கொடுத்துக்கலாமா? 6 கொடுத்துக்கலாம். அடுத்தது c ஈக்குவல் டு 1. அடுத்து c is less than or equal to n. ட்ரூவா? ட்ரூ. அப்படியே உள்ள போலாம். இப்போ if c mod 2 equal to 0 1 5 2 னா என்ன? வரவே வராது. கரெக்டா? 0 0 மைனஸ் 1 தான் வரும். ஸோ ரிமைண்டர் இருக்கு. which means இது வந்து டிவிசிபிள் இல்லை. அப்படின்னா உங்களுக்கு வந்து அது இப்படியே போகாது. c plus or equal to 1 அப்படின்னா c வந்து 2 ஆகும். ஓகேவா? இப்போ 2 mod 2 டிவைட் ஆகும். கரெக்டா? 2/2 வந்து 1 தான், ரிமைண்டர் வராது. ஸோ விச் மீன்ஸ் 0 ஈக்குவல் டு பண்ணி காட்டுறேன். c mod 2 equal to 0 என்ன ஆகும்னா c equal to 2 கரெக்ட் வரும். 2 mod 2 equal to 0 அப்படின்னா 2 1s are 2 minus 0. ஸோ ரிமைண்டர் 0 னா டிவைட் ஆகுது, ரிமைண்டர் தான் வரும். அப்போ ரிமைண்டர் வந்து 0னால 0 ஈக்குவல்ஸ் 0 வருது. இது மொத்தமாக 0 இருக்குது மட்டும். this is true, which means if உள்ள true இருக்கு, அதனால உள்ள போயிடும். sum into equal to c அப்படின்னா 2 into 1 தான் sum குள்ள போகும், which is 2.
இப்போ மறுபடியும் வந்து சி மறுபடியும் இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் இங்கே தான் வரும். சி ப்ளஸ் ஈக்குவல் டு 1 வந்து சி வந்து 3 ஆயிடும். ஓகே, இப்போ மறுபடியும் சிஎஸ் லெஸ் தேன் இருந்தால் ஸோ உள்ளே போகும். உள்ளே போனோடனே சி மாட் 2 3 மாட் 2 வந்து இல்லை ஃபால்ஸு. அப்போ வெளில வந்துடும் சி ப்ளஸ் ஈக்குவல் டு 1 4 ஆகிடும். ஸோ இப்போ 4 வந்து மறுபடியும் லெஸ் தேன் என் தான். அப்போ உள்ளே போனோடனே 4 மாட் 2 வந்து 2 2s ஆஃப் 4. ஸோ அதனால் உள்ளே போகும். சம் கூட இது மல்டிப்ளை ஆகிறப்ப இது 8 ஆகிடும். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்தோடனே இது வந்து 5 ஆகும். 5 ஆனோடனே இல்லை லெஸ் தேன் 6 தான். ஸோ உள்ளே போகும். கண்டிஷன் ஃபெயில் ஆகிடும். ஏன்னா 5 மாட் 2 வந்து கிடையாது, 1 ரிமைண்டர் வந்துடும். ஸோ மறுபடியும் இதானே 6 ஆகும். 6 வந்து ஈக்குவல் டு என் தான். ஸோ ஸ்டில் உள்ள வரும். அப்போ வந்து அதுவும் மல்டிப்ளை ஆகும். ஸோ 6 8 48 தானே கரெக்டா? அதுக்கப்புறம் மறுபடியும் இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ 7 ஆகும். 7 வந்து கிரேட்டர் தான். ஸோ அது ஃபால்ஸ். அப்போ வெளில வந்துடும். ஸோ 48 வந்து சிஎல் ஆகும். புரிஞ்சிச்சா?